Welcome to my channel. So 1K coding challenge இந்த செக்மெண்ட்ல நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா biggest of two numbers Python program பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த 1K coding challenge உடைய பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ ஏகப்பட்ட ப்ரோக்ராம்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிக்கஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம ப்ரோக்ராம் போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைச்சாம் ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். ஸோ பிக்கஸ்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ்க்கு நமக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும், ரெண்டு நம்பர்ஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 10, 20 இந்த மாதிரி நமக்கு ரெண்டு நம்பர்ஸ் வேணும். ஸோ இந்த ரெண்டு நம்பர்ஸையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ரெண்டு நம்பர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ரெண்டு இன்புட்டை வாங்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்னு ஒரு வேரியபிளும் பின்னு ஒரு வேரியபிள், ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணி நம்ம வந்து அதை கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எது பெருசு அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன தேவைன்னா ரெண்டு வேல்யூ வேணும். அதுக்கு ஒன்றுக்கு நான் ஏன்னு பேர் வச்சிட்றேன். ஓகேங்களா? நம்ம கம்பேர் பண்ண போகிறது வந்து இன்டீஜர், அதனால் இன்டீஜர் மென்ஷன் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் வந்து என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஸோ ஏ உடைய வேல்யூ வாங்கி நான் இது பண்ண போகிறேன். அடுத்து பி, அதுவும் ஒரு இன்டீஜர். ஸோ இன்புட் ஆஃப் என்டர் த வேல்யூ ஆஃப் பி. ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு தேவையான ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணி வச்சு, ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. ஓகேங்களா? அதை வந்து யூசர்லேருந்து இன்புட்டாக வாங்கிட்டோம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இன்டீஜர் டேட்டா டைப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். அதாவது ஏ, பி அப்படிங்கிற இந்த ரெண்டு வேல்யூவில் எந்த வேல்யூ வந்து பெருசு அப்படின்னு நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்பேர் பண்ணும் பொழுது நமக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏ பெரிய நம்பராக இருக்கும் அல்லது பி பெரிய நம்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நம்ம இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எழுத ஆரம்பிச்சோம்னா ஃபஸ்ட்டு ஒரு கண்டிஷன் நம்ம யோசிக்கணும். இப்போ ஏ வந்து பெரிய நம்பராக இருக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பியை விட பெரிய வேல்யூவாக இருக்கணும். அதாவது ஏ இஸ் கிரேட்டர் தென் பி அப்படின்னா ஏ வந்து பெருசு. அதுவே பி வந்து பெரிய நம்பராக இருக்கணும்னா பி கிரேட்டர் தென் ஏ, அது வந்து பி வந்து பெரிய நம்பராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து அதுக்கு இஃப் கண்டிஷன் எழுதிடலாம். இஃப் ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேங்களா? ஸோ இந்த கண்டிஷன் வந்து ஏ வந்து பியை விட பெருசாக இருந்தால் நமக்கு என்ன பிரிண்ட் ஆகணும்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு பிரிண்ட் ஆகணும். ஏ இஸ் பிக். ஓகேங்களா? இப்போ ஏ பி அப்படின்னு ரெண்டு விஷயத்தை நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ ஏ வந்து பெரிய நம்பராக இருக்கணும்னா ஏ கிரேட்டர் தென் பி அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இப்போ அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன நடக்கும்னா பி வந்து பெரிய நம்பர் அப்படின்னு நம்மளே வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதனால் அதை வந்து நான் எல்ஸ் பார்ட்டில் வந்து எழுதுறேன். ஓகேங்களா? எல்ஸ் பார்ட்டில் நான் வந்து என்ன எழுதுறேன்னா ஆல்ரெடி இஃப்ல வந்து நான் என்ன எழுதியிருந்தேன்னா ஏ வந்து பெரிய வேல்யூ, ஏ இஸ் பிக் அப்படின்னு எழுதியிருந்தேன். இப்போ இங்கே வந்து பி இஸ் பிக் அப்படின்னு வந்து எழுதுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த கோடை மறுபடியும் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு வேல்யூ வேணும். அதனால நம்ம ஏ பி அப்படின்னு ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணோம். ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணி இன்டீஜர் வேல்யூவை இன்புட்டாக வாங்கணும். அடுத்தது நான் வந்து எனக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. எந்த மாதிரினா ஏவோட வேல்யூ பெருசாக இருக்கணும் அல்லது பியோட வேல்யூ பெருசாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால நான் வந்து இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணேன். அப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு கண்டிஷன் எழுதினேன். என்ன கண்டிஷனா ஏ கிரேட்டர் தென் பி. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ பியை விட பெருசாக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து என்ன பிரிண்ட் ஆகும்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ், இந்த கண்டிஷன் தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பி இஸ் பிக் அப்படின்னு வந்து பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கும்போது எந்த விதமான எரருமே இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு என்ன காமிக்குது அப்படின்னு பார்த்தா என்டர் த வேல்யூ ஆஃப் ஏ. ஓகேங்களா? ஏவோட வேல்யூ நம்ம கொடுக்கணும். நான் இப்போ 15 அப்படின்னு ஏவோட வேல்யூ கொடுக்குறேன். ஓகேங்களா? ஏவோட வேல்யூ 15. அடுத்தது பியோட வேல்யூ 10. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன அவுட்புட் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் பிக் அப்படின்னு அவுட்புட் கிடச்சிருக்கு. நான் ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ என்ன 15 கொடுத்தேன், பியோட வேல்யூ 10. அதனால் எனக்கு வந்து என்ன ஆப்ஷன், அதாவது ஆன்சர் கிடச்சிருக்கு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் பிக். அதாவது 15 வந்து 10 விட பெரிய வேல்யூ அப்படிங்கிறனால எனக்கு ஏ இஸ் பிக் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ மறுபடியும் நம்ம வேறு வேல்யூ கொடுத்து பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஏவோட வேல்யூவை நான் 10ன்னு கொடுக்குறேன், பியோட வேல்யூவை நான் 15ன்னு கொடுக்குறேன்.
ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா பி இஸ் பிக் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஏவோட வேல்யூ 10, பியோட வேல்யூ 15 அப்படிங்கும்போது பியோட வேல்யூ தான் பெருசு. அதனால பி இஸ் பிக் அப்படின்னு வந்து நமக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த மாதிரி தொடர்ந்து இந்த 1K கோடிங் சேலஞ்சில் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் சிம்பிள் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி பேசிக்கான மெத்தட்ஸை யூஸ் பண்ணி நாம் வந்து ப்ரோக்ராம்ஸை பார்க்க போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.